மக்களே, இந்த அநியாயத்தை கேட்டால் கண்டிப்பாக கண்ணுலேருந்து தண்ணி வந்துடும். தெரு நாய்க்களாக கூட இருக்கட்டுமே, இருந்தாலுமே நம்மளுக்கு எல்லாருக்கும் மனசு வருத்தமாக இருக்கும். ஒரு மருத்துவ படிப்பு, ஒரு புனிதமான மருத்துவ படிப்பை படிச்சுட்டு இந்த கால்நடை மருத்துவர் செய்த செயலை பாருங்கள். இவங்களுக்கெல்லாம் கடவுள் வந்து அறிவு எழுதுனானா எழுதலையா? இறைவனுக்கு அடுத்தபடியாக மருத்துவர்கள் தான். இந்த கால்நடை மருத்துவர் செய்த செயலை பாருங்கள். தெருவில் இருக்கிற தெரு நாய்க்கள்லாம் பிடிச்சிட்டு வந்து நைட்டில் போய் பிடிச்சிட்டு வந்து ஒரு கூண்டில் அடைச்சி அதுங்களோட ரத்தத்தெல்லாம் எடுத்து அந்த வெட்னரி இதுக்கு வராங்க பாருங்கள், வெட்னரி ஹாஸ்பிட்டலுக்கு. அரசாங்க வெட்னரி டாக்டர், அரசாங்க கால்நடை மருத்துவமனை அதிகாரி, அவர் வந்து அதிகாரியில் அரசாங்க கால்நடை மருத்துவர் பண்ண வேலையை பாருங்கள். அவங்க கால்நடை இதுக்கு வர நாய்களுக்கிட்டலாம் வந்து இவங்க தனியாக வந்து பெட் கிளினிக் வேறு வச்சு, இந்த அரசாங்க டாக்டருங்க பாருங்கள், அரசு வேலையும் பார்ப்பாங்க, தனியாக கிளினிக் வேறு வச்சு சம்பாதிப்பாங்க. எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறாங்க பாருங்கள் இந்த மருத்துவ சேவையில். இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு பெட்டு கூட்டின்னு வருவாங்கள்ல, அந்த பெட்டுக்கெல்லாம் வந்து பிளட்டு இல்லை, வேறு ஏதாச்சும் பிரச்சனைன்னா அதுக்கு வந்து ஒரு தூய்மையான பிளட் இல்லை, இந்த மாதிரி தெரு நாய்க்கள் இருக்கிற அந்த பிளட்டை எடுத்து 18,000லேருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணி அந்த பெட்டுங்களுக்கெல்லாம் ஏற்றி அனுப்பிடுவாங்களாட்டுங்குது. பாருங்கள் கடவுளே, எப்போ எல்லாருமே வந்து விழிப்புணர்வாக இருங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. பெட்டு வச்சிட்ருக்குறவங்க, உங்களுக்கு வந்து பெட்டு இதுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா கரெக்டான டாக்டர் வந்து கரெக்டாக என்னென்ன பண்ணுறாங்க, அந்த பிளட்டு வந்து என்றைக்கு எடுத்தது, எப்போ எடுத்தது, என்ன எதுன்னு தெளிவாக அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து அணுகுங்க, மருத்துவ ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்குங்க. ஆச்சுங்களா? பாருங்கள் எப்படிலாம் பண்ணுறாங்க. சம்பாதிக்கிறதுக்கு மருத்துவ இதுவில் எவ்வளவோ வழிகள் இருக்குது. நேர்மையாக இவங்க பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். இந்த அதிகாரியை வந்து இந்த மருத்துவரை வந்து கேன்சல் பண்ணி அந்த மருத்துவ இதுவே வந்து ரத்து பண்ணி அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கணும். அதே போல் அதிகாரிகளை உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். என்ன தெரியுமா? குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை கொடுக்கப்பட்டால் அது வந்து நிரந்தரமாக இருக்க வேண்டும். அவங்க வந்து அதை பெயில் எடுக்கவோ வெளியே வர்றதுக்கோ வாய்ப்பில்லாதபடி தக்க தண்டனை கொடுத்து அந்த தண்டனையை அனுபவிச்சு வெளியே வரவங்க திருந்தி தான் வர வேண்டும். அந்த அளவுக்கு தண்டனை வந்து மிக கடுமையாக இருக்க வேண்டும். ஆச்சுங்களா? சரிங்க மக்களே, பாவம் இந்த நாய்ங்கள்லாம் ஏற்கனவே சாப்பாடு இருக்காது, வாயில்லாத ஜீவம், அதில் வேறு தெரு பக்கமாக இருந்து மன உளைச்சலில் மனிதனுக்கு மன உளைச்சலில் பைத்தியம் முடிக்கிற மாதிரி இவங்களுக்கும் எல்லாம் இதுவாக இருக்கும். பாவமாக இருக்குது பார்க்க. ஓகே மக்களே, நன்றி மக்களே, வணக்கம் மக்களே.